அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலண்ட் எபிசோட் 164 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் இவங்கெல்லாம் பைரேட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம ஆட்களை தண்ணிக்குள்ளே தள்ளி விடலாம் அப்படின்னு பார்த்தா கடைசியாக ஏதோ ஒரு பீஸ்ட் அவங்கள அட்டாக் பண்ணுது. என்னடா பீஸ்ட் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு சுறாங்க. தண்ணிக்குள்ளேயே வச்சு உங்கள் கதையை முடிக்க போகிறேன்டா அப்படின்னு சொன்னாங்க. கடைசியாக பார்த்தா தண்ணிலேயே அவங்க கதை முடிஞ்சு போச்சு. இப்போ மிஸ்டர் ஹைதர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மீதி இருக்காப்புல. அவன் என்ன சொல்கிறான், தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணாத, என்னை விட்டுடு. பர்பிள் பேர்ல் பைரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கான், அவங்க தான் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கப்புறம் கூட அந்த பயணம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்குது. ஏன்னா கப்பலை ஓட்ட தான் மிஸ்டர் ஹைதர் இருக்கார்ல. ஷியாங் என்ன பண்ணுறா, எப்பவும் போல் அவளுடைய ரோந்து பண்ணி அப்படிங்கிறத பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்னன்னா கடல் அப்படிங்கிறது என்னதான் காமாக இருந்தால் கூட ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறா. அந்த சமயத்தில் நம்ம ஃபேட்டி என்ன சொல்கிறான், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என் வேலையை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அவனா சொல்கிறான், அப்பெல்லாம் பேசாத, அந்த காம்படிஷனில் நீ மட்டும் என்ன பிடிக்கல அப்படின்னா பயங்கரமாக எனக்கு அடிபட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலாக நம்ம காம்படிஷனில் ஜெயிச்சதுக்கு காரணமே நீ தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. இவன் விடலை, இவனும் பின்னாடியே போய்கிட்டு தான் இருக்கான். ஷியாங் என்ன சொல்கிறா, நீ ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க, உனக்கு நிறைய ஃபைட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அந்த தண்ணியை உன்னோட ஃபயரை வச்சு கண்ட்ரோல் பண்ணல, ரொம்பவே இம்ப்ரெசிவ் அப்படிங்கிறா. இவன் எப்பவும் போல் பெருமை பேச ஆரம்பிக்கிறான்பா. ஆப்வியஸாக ஃபேட்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சண்டை போட்டிருக்கான் சோலரினால். அவன் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் தான். இவன் என்ன சொல்கிறா, நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் சேர்ந்து நிறைய அட்வென்ச்சர்ஸ்க்கு போயிருக்கல, எனக்கு உன்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது, எனக்கும் இந்த மாதிரி போகணுன்னு ஆசை தான், ஆனால் என்னுடைய தாத்தா வெளியில் விட்டதே கிடையாது, சேஃப் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் என்ன சொல்கிறான், அதில் என்ன இருக்குது, அதான் இப்போ எங்கள் கூட சேர்ந்துட்டல்ல, நீ எங்களில் ஒரு ஆள், ஜாலியாக ஊர் சுற்று அப்படிங்கிறான். சார் அதை சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னு தெரியல. எட்டி ஒரு உத விட்டா பாட்டுக்கு ஓட்டா, இருந்தாலும் பாயப்புல விடலங்க, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்கிற மாதிரி பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் தங்சான் காவல் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மூபாய் போகிறான். அவன் என்ன கேட்குறானா, ஹைதர் தான் இப்போ ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான், இது நல்ல விஷயம் தானா, எதுக்கு அவனை கண்ட்ரோல் பண்ண விட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க, தங்சான் என்ன சொல்கிறான், வேறு வழி இல்லை, ஏன்னா இவங்க யாருக்குமே கப்பல் ஓட்ட தெரியாது, அவனை வச்சு தான் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போய் ரீச் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படி பார்த்தாலும் அவன் ஒரு பைரட் தானே, உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக அவன் எதுவும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். எப்படி இருந்தாலும் காவல் காக்கணும், ஸோ மாற்றி காவல் காப்போம், இன்றைக்கி நைட்டுக்கு நான் டியூட்டியில் இருக்கேன், நீ போய் படுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மூபாய் அமுச்சு விட்டான். என்னதான் நம்ம ஆட்கள் எல்லாருமே அலர்ட்டாக இருந்தால் கூட எப்போவுமே ஒரு பயத்திலே இருக்காங்க, யாராவது வந்துடுவாங்களோ ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் வெப்பன்ஸோடு தான் இவங்க எல்லாருமே இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஹைதர் பார்த்தீங்கன்னா பாயவில் வேறு ஏதோ பிளான் பண்ணுது. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சண்டேல இவனோட பையன் இறந்துட்டான் போல, ஸோ பையன் ஞாபகமாகவே இருக்கான். என்னதான் இவன் பைரட்டாகவே இருந்தாலும் இவன் ஒரு அப்பா இல்லையா, இவன் என்ன யோசிக்கிறான், என் கூட சேர்ந்து எல்லாருமே கீழே கொண்டு போகிறான் பாடுறான்னு சொல்லிட்டு பாயப்புள்ள தண்ணியில் எதையோ ரிலீஸ் பண்ணுது. உடனே தங்சான் பார்த்துனா ஏதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அது என்னதுரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்ஸ். அது தண்ணிக்கு அடியில் போய் பயங்கரமாக வெடிக்க ஆரம்பிக்குதுங்க. ஃபேட்டி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் பதறி போகிறான். அந்த சமயத்தில் நம்ம தங்சான் பயங்கர வேகமாக போய் அவனோட த்ரோயிங் நைஃப்ஸ் இருக்குல்ல அதை வச்சு அடிக்கிறாங்க. அதே சமயத்தில் கடலுக்கு அடியிலேருந்து ஏதோ ஒரு பீஸ்ட் அவேக்கன் ஆகி மேலே வர ஆரம்பிக்குது. அது பார்க்கறதுக்கே பயங்கரமாக இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், நீ தானே வேகமாக போக சொன்ன, அதனால் நான் ரொம்ப வேகமாக வந்தேன், இப்போ நம்ம இருக்கிறது ஒரு மேஜிக்கல் வேலோடைய டெரிட்டரி அப்படிங்கிறான். என்னது மேஜிக்கல் வேல் டெரிட்டரியா, ஏன்டா நீ சுற்றி போல அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்குறான். அவனா சொல்கிறான், இரு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, வேல்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கீழே ஆழத்தில் தான் இருக்கும், அது பொதுவாக மேலே வராது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் அதோடைய கண்ணு, அதாவது லெஃப்ட் ஐ பார்த்தீங்கன்னா பிளைண்டான், ஸோ அந்த பீஸ்டோட லெஃப்ட் சைடே நம்ம ட்ராவல் பண்ணி போனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். தங்சான் உடனே வேகமாக போய் இந்த ஒரு போட்டை லெஃப்ட் சைடுக்கு திருப்பலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹைதர் என்ன சொல்கிறான், இதெல்லாம் ரொம்ப லேட்டு, ஆல்ரெடி அந்த போட் பீஸ்டோட ரைட் சைடில் இருக்குது, அது போட்டை பார்த்துடுச்சு, இது சாதாரண பீஸ்டும் கிடையாது, இது ஒரு செஞ்சுரி மில்லேனியம் சோல் பீஸ்ட் வேற. இந்த வேல் என்ன பண்ணுது, அந்த போட்டையே சுத்து போட ஆரம்பிக்குது. அப்போ அந்த போட்டு பயங்கரமாக ஆட்டம் காணும்ல, இவங்களால சுத்தமாக தாக்கு பிடிக்க முடியல. அதான் தங்சான் கேட்குறான், யோ ஏன் இந்த மாதிரி பண்ண, நீயும் சேர்ந்து தானே சாக போகிற அப்படின்னு கேட்குறான். அந்தால் என்ன சொல்கிறான், சாவா, டேய் என் பையனை கொன்னீங்கல்ல, எல்லாரும் சேர்ந்து என் கூட சாவுங்கடா அப்படிங்கிறான். உள்ளுக்குள்ளே நம்ம ஆட்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல, போட்டு எந்த பக்கம்லாம் உருள்தோ அவங்களாம் உருண்டுட்டு இருக்காங்க இங்கேயும் அங்கேயும். தங்சான் என்ன சொல்கிறான், ஒரு அப்பாவா நீ பண்ணுறதை என்னால் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் உன் பையன் எத்தனை பேரை கொண்டிருப்பான் யோசிச்சு பாரு, இன்றைக்கி நான் உன்னை கொல்ல மாட்டேன், உன்னால் முடிஞ்சா இங்கேருந்து தப்பிச்சுக்கோ அப்படிங்கிறான். ஆனால் எங்கே தப்பிக்கிறது, ஆல்மோஸ்ட் அந்த வேல் வந்துருச்சு, நம்ம ஆட்களும் எல்லாரும் மேலே வந்துட்டாங்க போட்டுக்கு மேலே. இவன் என்ன சொல்கிறான், ஆஸ்கர் கிட்ட எல்லாருக்குமே ஃப்ளையிங் மஷ்ரூம் சாசேஜை கொடுறா அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு சாசேஜ் அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அந்த ஒரு போட் சைஸை பாருங்கள், அந்த வேல் சைஸை பாருங்கள், அதோட வாயில் இது ஒரு குண்டூசி சைஸ் தாங்க இருக்குது, அவ்வளோ பெரிய வேல் அது அசால்ட்டாக இவ்வளோ பெரிய போட்டை முழுங்க பார்க்குது. இவங்கெல்லாம் பயங்கர வேகமாக பறந்துக்கிட்டு வெளியில் வரலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. வெளியில் வந்தாங்களா இல்லையா, சுற்றி இருக்க கடையில் அமைதியாக இருக்குது. திடீர்னு பார்த்தா பயங்கரமான ஒரு சலசலப்பு. என்னடானா நம்ம ஆட்கள் தப்பிச்சிட்டாங்க. நல்லா பாருங்க, நம்ம ஆட்கள் இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே இருக்காங்க, ஆனாலும் தங்சான் ஹைதரையும் வெளியில் தூக்கிட்டு வந்திருக்கான்.
அந்த ஒரு வேல் பார்த்தீங்கன்னா இவங்கள விடாம தோர்த்திக்கிட்டு வந்துட்டே இருக்கு. அதோடைய பவர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம டைட்டன் ஏப், அசூர் பைத்தான் புல்லாம் பார்த்துருக்கோம். அத விட பயங்கரமா இருக்குங்க இதோட பவரு. அத விட முக்கியமான விஷயம் என்னடான்னா, இதுக்கு டொமைன் பவர் இருக்கு. ஸோ டொமைன போட்டுடுச்சுன்னா யாரும் வெளில போக முடியாது. டொமைன உடைச்சா தான் போக முடியும். என்னடா பண்றது? வேகமா தப்பிச்சு போலாம் அப்படிங்கிற மாரி போறாங்க. இருந்தாலும் அந்த ஒரு வேல் வந்து விடமாட்டுதுங்க. இவங்கள வந்து ஏகப்பட்ட ஸ்பைக்ஸ் அப்படிங்கிறத வச்சு அட்டாக் பண்ணுது. உடனே தங்சான் என்ன பண்றான், எல்லாரும் ஸ்ட்ரெயிட் லைன்ல வாங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருந்த ஷாவுவ ரோராங் கிட்ட குடுத்துறான். இப்ப எல்லாருமே ஸ்ட்ரெயிட் லைன்ல நிக்கிறாங்க. எதுக்காகன்னா, அவனோட இன்விசிபிள் கோல்டன் ஷீல்ட் இருக்குல்ல, அத பயன்படுத்துறான். அத பயன்படுத்தி இந்த ஒரு அட்டாக்க தடுத்துறாங்க வச்சுக்கோங்க. ஆனாலும் இந்த வேல் சும்மா விடுமா? அது அடுத்த அட்டாக்க வந்து ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிக்குது. தங்சான் என்ன சொல்றான், 7-in-1 ஃபியூஷன் ஸ்கில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறான். ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, எதிர்க்க இருக்கவங்களுக்கு பவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இப்படியே பவர் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடக்குது. ஒரு வழியா இவன் எல்லா பவரையும் ஒன்று திரட்டி மறுபடியும் என்ன பண்றான், அட்டாக் எல்லாம் பண்ணல. அதே இன்விசிபிள் கோல்டன் ஷீல்ட் அப்படிங்கிறது தான் பயன்படுத்துறான். ஏன்னா இப்போதைக்கு அதை தடுத்து அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறது மட்டும்தான் ப்ரையாரிட்டி. திரும்பவும் எதிர்த்து அடிச்சு சண்டை போறதெல்லாம் இவங்களோட ப்ரையாரிட்டியே கிடையாது. இங்கேருந்து தப்பிச்சு போகணும். இவங்க கிட்ட இருக்க மொத்த பவரை யூஸ் பண்றாங்க. இவன் காட் கில்லர் அட்டாக் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இருந்தாலும் அந்த அட்டாக் ஒன்றுத்துக்கும் வேலைக்கு ஆகல. ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகுதுங்க. இப்போ இவங்க இதுக்கு மேலே இங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.